ஏற்கனவே 8 மணிக்கு வச்சுட்டீங்க, சுகர் பேஷண்ட்னா நாங்கள் நிறைய இருக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி தெரியுது. ஒரு வார்த்தைகளிலே இப்ராஹிம் நபியை மட்டும் நினைவு கூர்ந்து விட்டு நாம் இதை முடித்து கொள்ளலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை நினைவு கூறக்கூடிய நாள் என்று ஒட்டுமொத்த உலகமும் இப்ராஹிம் நபியை இந்த துல்ஹஜ்ஜி மாதத்திலே அவரவருடைய நாட்டிலிருந்து பகுதிகளிலிருந்தும் நினைவு கூறுகிறார்கள். ஒட்டுமொத்த உலகமும் சங்கமிக்கக்கூடிய ஹஜ்ஜிக்கு போய்விட்டும் நினைவு கூறுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி என்ன மகத்தான பணியை செய்தார்? அவருடைய வரலாறு குர்ஆனிலும் பதிவு செய்யப்படுகிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்விலும் நமக்கு வார்த்தைகளாக வழிகாட்டுதலாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் நபியின் வாழ்க்கையிலே எக்கச்சக்கமான பாடங்கள். 4 விஷயத்தை நறுக்கு தெரித்தால் போன்று உங்களுடைய கவனத்திற்கு வைக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? அவர்கள் நாகரீகத்தின் சந்தை சமூகத்தை எப்படி கட்டமைத்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முக்கியமாக சிந்திக்க கற்றுக் கொடுத்தார்கள். சிந்தனையுள்ள சமூகம்தான் உயர்மிகு சமூகம் என்பதை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் ஹஸரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சிலைகளை உடைக்க சென்றார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. வெறுமின்ன போய் எடுத்தான் கௌத்தான்னு அதை அடித்து உடைக்கவில்லை. அதற்கு முன்னால் அந்த மக்களிடத்திலே பேசுகிறார்கள், சிந்திக்க சொல்கிறார்கள். பாருங்கள், நான் நட்சத்திரத்தை பார்க்கிறேன், அது கடவுளாக இருக்குமோ என்று இப்ராஹிம் நபி பேசினார்கள். காலையானவுடன் மறைந்ததற்கு பிறகு மறையக்கூடியது கடவுளாக இருக்க முடியாது. சந்திரனை பார்த்தார்கள், அதுவும் அதே கதிதான். சூரியனை பார்த்தார்கள், ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதுதான் என்னுடைய பெரிய கடவுள் என்று இப்ராஹிம் நபியே மக்களிடத்தில் பேசினார்கள். ஆனால் அது சுட்டரிக்கிறது. அது மட்டுமல்ல, மாலையாகிவிட்டால், இரவு வந்துவிட்டால் சூரியனை காணவில்லை. இப்போ காணாமல் போகக்கூடியது எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்ற சிந்தனையை விதைத்துவிட்டு அடுத்து சொன்னார்கள். அதுதான் ரொம்ப பெரிய ஹைலைட்டு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே தொழுகையில் ஓதக்கூடியது. இப்போ கூட நாம் தொழுகை முடிந்ததற்கு போனதற்கு பிறகு உதுஹியாவின் சமயத்தில் அதை தான் நபிகள் ஓதினார்கள் என்று ஹதீஸ் பதிவு செய்கிறது. இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக ல வ பிதாலிக உமிர்த் வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். வஜ்ஹத் இது முதல்ல உலகத்தில் படித்தது யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். என்ன சொன்னார்கள்? என்னுடைய முகத்தை என் ரப்பின் பக்கம் திருப்பி விட்டேன், அவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய எல்லாவற்றை விட்டு ஒதுங்கி விட்டேன், சத்தியத்தின் பக்கம் நான் முழுமையாக சாய்ந்து விட்டேன். என்னுடைய தொழுகை, என்னுடைய கிரிகைகள், என்னுடைய வாழ்வு, என் மரணம் எல்லாம் என் ரப்புக்கே சொந்தம். எனவே அவனை நம்பியவர்களில் முதல் நபராக நான் இருக்கிறேன் என்று ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அப்போ சிந்திக்கணும்னு கற்றுக் கொடுக்காங்க. கண்மூடித்தனமாக எதையும் நம்பாதீங்க, கண்மூடித்தனமாக எதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏன், எதற்கு என்ற கேள்வியில்தான் சமூகம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்பதை ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு எத்தனையோ ஃபேக் நியூஸுகள் வருகிறது. அது என்னன்னு ஏதுன்னு செக் பண்ணாமல் சர்வசாதாரணமாக அதை தட்டி விடுறோம், அதை பல குரூப்புகளுக்கு தள்ளி விடுறோம். அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? உண்மையிலேயே இப்படிப்பட்டது தானா? இதனுடைய சாத்தியக்கூறுகள் இதற்கு உண்டா என்று எதையும் பார்ப்பது கிடையாது. வெறுப்பு பேச்சுகள், வெறுப்பான விஷயங்கள், மடமையை போதிக்கக்கூடிய விஷயங்கள், இதுவெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக கடத்தி விடப்படுகிறது. இப்ராஹிம் நபி உலகத்துக்கு சொல்றாங்க, கண்மூடித்தனமாக எதுக்கு பின்னாடி போகாதீங்க, முதல்ல சிந்திங்க, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்க என்பதை இப்ராஹிம் நபி நமக்கு கற்றுத்தருகிறார்கள். 2வது, குடும்ப கட்டமைப்பை மிக நேர்த்தியாக உருவாக்கியவர்கள் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜர், இஸ்மாயில் இவர்களிடத்தில் இப்ராஹிம் நபி நடந்து கொண்ட விதம், ஒரு நல்ல சமூகம் என்பது ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து தான் உருவாகும். மார்க்கத்திற்கும் மற்றும் தங்களுடைய குடும்ப விவகாரங்களுக்கும் ஒத்துப்போகக்கூடிய மனநிலையிலேயே, மார்க்க விவகாரங்களிலும் குடும்பத்தினுடைய வளர்ச்சியின் விவகாரத்திலும் ஒத்துப்போகக்கூடிய மனநிலைமையிலே குடும்பத்தை மனைவியின் வழியாக, பிள்ளைகளின் வழியாக உருவாக்கி தந்தாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த 2 விவகாரங்கள்லையும் குடும்பத்தில் நமக்கு ஆதரவு இல்லைன்னா வாழ்க்கையே வெறுமையாகி போகும். குடும்ப விவகாரங்களாகட்டும் அல்லது நம்முடைய மார்க்க விஷயங்களாகட்டும், இதில் ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை நம்மோடு இருக்கக்கூடிய துணைக்கோ அல்லது நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கோ இல்லை என்றால், நாம் ஒரு வேலை போகிறோம், அவங்க வேற ஒரு ரூட் எடுத்து போகிறாங்க, நம்மளுடைய ஒத்துழைப்புக்கு நம்முடைய கவனத்திற்கு அவர்கள் திரும்புவதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லைன்னு சொன்னால், அதை விட வெறுப்புமிக்க வாழ்க்கை எதுவாகவும் இருக்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தினுடைய கட்டமைப்பை எப்படி அற்புதமாக உருவாக்குனாங்க. இப்ராஹிம் நபி சொன்னாங்க, ஹாஜர் அம்மா கேட்டாங்க. இப்ராஹிம் நபி சொன்னாங்க, கனவு என்று சொன்னார்கள். மகனார் இஸ்மாயில் நபி என்ன செய்யணும்னு கேட்டாங்க.
நீங்க கனவு பார்த்தது உண்மைதான். நான் என்ன நீங்க சொல்றதுக்கு மாத்தமா சொல்ல போறேன்? நான் என்ன உங்களுக்கு வெதண்டாவாதமா செய்ய போறேன்? இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க என்று இஸ்மாயில் நபி சொன்னார்கள். ஒரு மிகச்சிறந்த குடும்ப அமைப்பை உருவாக்கினாங்க. அது மட்டுமல்ல, பெண்கள் இளைஞர்கள் விஷயத்துல எவ்வளவு அழகான வழிமுறையை இப்ராஹிம் நபியிடத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நன்னாளிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேடி ஓடிய அந்த ஓட்டம் ஒட்டுமொத்த உலகமும் ஹஜ்ஜிலே முக்கிய அமலாக செய்கிறது இல்லையா? சை என்கின்ற அமல். பெண்ணினுடைய போராட்டம் அது வலிமையானது, உலக வரலாற்றுக்கு சொந்தமான விஷயம் அது என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். ஒரு பெண்ணினுடைய போராட்டம் என்பது சாதாரண விஷயம் இல்லை, அது உலக வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டியது என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் ஏன் ஓடுறோம், இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு ஏன் ஓடுறோம், அந்த மலையிலேருந்து மறுபடியும் ஏங்கிட்டு ஓடுறோம், உம்ராவுக்கு போனாலும் ஓடுறோம், ஹஜ்ஜுக்கு போனாலும் ஓடுறோம். எதுக்கு ஓடுறோம்? அந்த பெண் போராடிய சமயத்தில் ஓடிய ஓட்டம் அது தேடலோடு ஓடியது. அந்த தேடலோடு தியாகத்தோடு அந்த பெண்மணி செய்ததினாலே உங்களிடத்தில் தேடல் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் அதை அங்கீகரித்து விட்டான். எனவே நீங்களும் செய்யுங்கள், எனவே நீங்களும் அதை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் உணர்த்துகிறான். பெண்ணினுடைய பங்களிப்பு மகத்தானது. அதை இஸ்லாம் எந்த இடத்திலுமே உதறி தள்ளவில்லை. பெண் என்பவள் அவள் என்ன வெறுமின்ன ஜடமாது, வெறுமின்ன வீட்டு வேலைகளை மட்டும் செய்யக்கூடியவரா? இல்லை, பெண்ணின் பங்களிப்பை இஸ்லாம் போற்றுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்த காலம் வெறும் 8 அல்லது 9 வருஷம் தான். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்றதை, என்ன செய்வாங்கன்றதை முன்கூட்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்கள் மார்க்கத்தின் பாதி அந்த அம்மாட்ட படிச்சுங்கன்னா. அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எங்களுக்கு மார்க்கத்தில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டா, ஏதாவது தடுமாற்றம் ஏற்பட்டா, ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டா, நாங்கள் எல்லாரும் போய் நிற்கிற இடம் ஆயிஷா அம்மா தான். ஆயிஷா அம்மாட்ட போவோம், அவங்க சொல்லி தருவாங்க, எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்து விடும், எங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு விடும். ஆயிஷா அம்மா நபியோடு வாழ்ந்து விட்ட மிச்ச காலம் எல்லாம் என்ன செய்தார்கள்? இந்த மார்க்கத்துக்கான பங்களிப்பை ஒரு தனி பெண்ணாக இருந்து செஞ்சாங்க, ஒரு தனி மனுஷியாக இருந்து செஞ்சாங்க. அதனால தான் வரலாறு சொல்லுது, இன்னைக்கு மார்க்கத்தில் 100% நமக்கு நாலேஜ் இருக்குன்னா இதில் 4இல் 1 பாகம் ஒன் மேன் சோர்ஸு ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா என்ற ஒற்றை வழியில் வந்தது. வேற யாருமே அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆயிஷா அம்மா மட்டும் கொண்டு சேர்த்தாங்க 25% செய்திகளை. அப்போ ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா அவர்கள் உட்பட பல பெண்கள் செய்த பங்களிப்புகளை இஸ்லாம் போற்றியது. அந்த அடிப்படையில் தான் ஹஜ்ரத் ஹாஜரா அம்மாவினுடைய பங்களிப்பு உலகம் உள்ளளவும் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கும். அதே போன்று இளைஞர்களை கவனிக்க வேண்டும், அவர்களினுடைய கருத்துகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதையும் இப்ராஹிம் நபி கற்றுத்தர்றாங்க. பெரியவங்க உண்மையிலே பெரியவங்க தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. வயசுல மூத்தவங்களுக்கு அனுபவம் இருக்கும். சலில் முஜர்ரப வலா தஸலில் ஹக்கீம, அரபியில் ஒரு வாசகம் இருக்குது. நீ அறிவாளிகிட்ட போய் கேட்காத, அனுபவசாலிகிட்ட கேளு. அனுபவசாலி தான் நிறைய விஷயம் சொல்லி தருவார். வாழ்க்கையில் பட்ட பாடத்தை எல்லாம் சொல்லி தருவார். வாழ்க்கையில் எதை செஞ்சால் சரியாக வரும், எதை செஞ்சால் சரிபட்டு வராது அப்படிங்கிற பாடம்லாம் படித்து பெறுகிற அறிவை விட பட்டு பெறுகிற அறிவுக்கு ரொம்ப வேல்யூ அதிகம். அதனால் பெரியவங்களுக்கு மதிப்பு உண்டு, அவர்களுடைய அறிவுக்கு முக்கியத்துவம் உண்டு, முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள் தான் நிச்சயமாக வழிகாட்டக்கூடியவர்கள். அதே நேரத்தில் இளைஞர்கள் உதாசீனப்படுத்தப்படுபவர்கள் அல்ல என்பதை இப்ராஹிம் நபி சொல்லி தர்றாங்க. தான் மகன்கிட்ட கூட்டு கேட்ட வார்த்தையை தான் நான் ஆரம்பத்திலே ஓதினேன். யா புனை அன்னி ஃபரா அன் இன்னி ரா ஃபில் மனாமி அன்னி அதுபாஹுக்க ஃபன்துர் மாதா தரா. நான் உன்னை பார்க்குறேன்பா, உன்னை அறுக்கிற மாதிரி எனக்கு கனவு தெரியுது, என்னவா செய்யணும், நான் என்ன செய்யட்டும்? ஒரு நபியாக அவர்கள் அந்த விஷயத்தை எடுத்த விஷயத்தை டிக்ளரேஷன் பண்ணியிருக்கலாம். நான் உன்னை மாதிரி செய்ய போகிறேன், அதனால் இந்த நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துட வேண்டியதுதான், அல்லாஹ்வுடைய உத்தரவு, இதில் யாரும் இன்னும் பண்ண முடியாது, பேச முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லலை. மாதா தரா, உன் கருத்து என்ன, உன்னுடைய யோசனை என்ன, உன்னுடைய யோசனை என்ன என்பதை ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க. அப்படின்னா என்னதுமா அர்த்தம்? ஒன்லி ஆர்டர் மட்டும் போடாதீங்க, அவங்க கருத்தையும் கேளுங்கன்றது இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க. வெறுமின்ன கட்டளை மட்டும் போடாதீர்கள், அவர்களின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்கள். இளைஞர்களின் சொல்லை கேட்கக்கூடிய சமூகம் நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த கட்டமைப்போடு அது உருவாகும் என்பதை மார்க்கம் கற்றுத்தருகிறது. ரசூலுல்லாஹ் வெறும் 17 வயசுங்க உசாமாவுக்கு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள தலைமை பொறுப்பு கொடுத்து, அவங்களுக்கு கீழே 50 வயசு 60 வயசு மூத்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு போன்றவங்கெல்லாம் படைக்கு அனுப்புனாங்க. இவர் 17 வயசு தான் ஆச்சு. ஏன் எதுக்குன்னு கேட்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் வயதிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை போன்று அறிவுக்கும் ஆற்றலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, திறமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்பதாக பார்க்கிறோம். அதே போன்று பத்ர் யுத்தம் நடந்தது. எந்த இடத்துல நம்ம போய் இறங்கலாம், யார் சொன்ன ஆலோசனை? ஹுபாப் இப்னு முந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளம் வயது நபித்தோழர், அவர் தான் முன்னால் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ் அங்கே போக வேண்டாம், இங்கே இறங்கிக்குவோம், இங்கே நம்மை படை அமைப்போம், இந்த இடத்துல முகாம் போடுவோம்,
இதான் சரியா வருதுன்னு தோணுது எனக்குன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ், தலைமைக்கே நீ ஆலோசனை சொல்றியா, அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா என்றெல்லாம் கேட்கல. அவர் சொல்லக்கூடிய விஷயம் சரி என்று பட்டது, நியாயம் தெரிந்தது அதிலே. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ இந்த பழக்கத்தை யார்கிட்டேருந்து இந்த உலகத்துக்கு அல்லாஹ் சொல்லி தர்றான்? இப்ராஹிம் நபியிடத்து சொல்லி தர்றான். தான் செய்யக்கூடிய அந்த வேலையை செய்வதற்கு முன்னால், அந்த ஆர்டரை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி தான் மகன்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னவாப்பா செய்யலாம், நீ ஒரு ஆலோசனை சொன்னேன்னு. இப்படி கேட்கக்கூடிய சமயத்தில் புள்ள மாத்துக்கிறது சொல்லுமா, நம்மளையும் மதிச்சு, நம்ம வாப்பா அவ்வளோ உயர்ந்த இடத்துல இருந்தாலும், நம்ம அத்தா நல்ல பெரிய லெவலில் இருந்தாலும் நம்மள்ட்டையும் வந்து கேட்குறாங்களே என்று ஒரு சரியான சீரான ஆலோசனையை சொல்வதற்குத்தான் அந்த எண்ணம் தோன்றும். அந்த மாதிரி தான் இஸ்மாயில் நபி சொன்னாங்க. இது மூன்றாவது முக்கியமான பாடம். நாலாவது முக்கியமான பாடம், இப்ராஹிம் நபியிடத்திலிருந்து நாகரீகமாக உரையாட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாகரீக உரையாடல் கம்மியாகி போச்சுங்க. நாகரீக உரையாடல் குறைந்து போனது. ஹஜ்ரத் இப்ராஹிம் நபிக்கு கொள்கையினால் எதிரியானவர்கள் தான். இப்ராஹிம் நபியுடைய மனநிலைமை வேற, அவங்களுடைய அப்பாவுடைய மனநிலைமை வேற. இப்ராஹிம் நபி ஏக இறைவனை வணங்குறாங்க, அவங்க அப்பா ஆசரு பல தெய்வ வழிபாடு. ஆனாலும் பேசின பேச்சை குர்ஆன் சொல்லுது, ரொம்ப அழகா பேசிக்கிட்டாங்க. வெறுப்போடு பேசல, வன்மத்தோடு பேசல, நாகரீகமாக உரையாடினார்கள். சமூகம் ஏத்துக்கல, இப்ராஹிம் நபியை தூக்கி நெருப்புல போட்டு கரிக்கணும்னு நினைக்குது, அடிச்சு கொல்லணும்னு நினைக்குது. அந்த நேரத்திலையும் கூட தன் வார்த்தைகளில் கூட வெறுப்பை கக்கவில்லை இப்ராஹிம் நபி. இன்னைக்கு சோசியல் மீடியாவை திருப்பணும் சொன்னா, தான் கருத்துக்கு எதிர்கருத்தோ அல்லது முரணான கருத்தையோ சொன்னால் வார்த்தைகளால் வஞ்சிக்கக்கூடியவர்கள் தான் ஏராளம். பேசுறோம் என்ற பேர்ல என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம சகட்டு மேனிக்கு அவர்களுடைய குடும்பத்தை இழுத்து, அவர்களுடைய வியாபாரத்தை இழுத்து, அவர்களுடைய பழைய வரலாறுகளை இழுத்து வன்மத்தோடு கருத்துக்களை பரிமாற்றம் செய்யக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு ஒரு அம்மா வர்றாங்க. யார் அந்த அம்மா? அபூலஹபுடைய மகள், அபூலஹப் பெற்றெடுத்த மகள். அபூலஹப் யார் நமக்கு தெரியும்? தப்பதீதா சூறால அபூலஹபை தான் அல்லாஹ் சபிச்சு பேசுறான். தப்பத் யதா அபீ லஹபி வதப், அணிய நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும், அவனுடைய 2 கைகளும் நாசமாகட்டும் சொல்லி அல்லாஹ் சபிக்கிறான். கியாமத்து வரை அந்த சபிக்கக்கூடிய விஷயம் இருக்கும். இவருடைய மகள் வர்றாங்க. அந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்குச்சு. அந்த அம்மா பேரு துர்ரா பின்த் லஹப், அபி லஹப். அந்த அம்மா அழுதுகிட்டே வந்து சொல்லிச்சாமா, யார் ரசூலுல்லாஹ், எல்லாரும் என்னை பார்த்து பேசுகிறாங்க, விமர்சனம் என்ற பேரில் என்னுடைய மனசையெல்லாம் காயப்படுத்துகிறாங்க. எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? உங்கள் அப்பா நரகவாசி, அவர் பெத்த பிள்ளை தானே நீயே, உங்கள் அப்பா நரகத்திற்குரியவருமா, குர்ஆன் சொல்லுது. அவங்க ஒன்றும் பொய் சொல்லலை, உண்மைதான், சரிதான். உங்கள் அப்பா நரகவாசி என்று குர்ஆன் சொல்லுது, அவர் பிள்ளை தானே நீ அப்படின்னு சொல்லும் பொழுது என் மனசெல்லாம் பாலமாக வெட்டி துண்டாக்கப்பட்டது மாதிரி ஆகிப்படுது. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதை கேட்டுட்டு என்னால் நடக்க முடியல, நடமாட முடியல, ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நாகரீகமாக பேச வேண்டும் என்பதை கற்றுத்தராங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் மெம்பரில் ஏறினாங்க. மெம்பரில் ரசூலுல்லாஹ் ஏறுவது எப்பொழுது? ஜும்மாவுடைய தினத்தில் ஏறுவாங்க. இந்த மாதிரி முக்கியமான பெருநாளுடைய தினத்தில் ஏறுவாங்க. அதை தாண்டி மெம்பரில் நார்மலாக ஏறுறது வழக்கம் இல்லை. ஆனால் அன்னைக்கு மெம்பரில் ஏறினாங்க. ஏறி சொன்னாங்க, மாபால அக்குவாமுன் யுதூனனி ஃபி நஸபி வதி ரஹ்மி. ஏன் சில பேர் இப்படி இருக்காங்க? என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய இரத்த பந்தத்தில் கட்டுப்பட்டது துர்ரா, அந்த துர்ராவை யாரோ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, வார்த்தைகளால் வதைக்கிறாங்க, நாகரீகம் இல்லாமல் பேசி அந்த பெண்மணிக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க. புரிஞ்சுக்குங்க, ஒமன் ஆதானி நசபி வதி ரஹ்மி ஃபகத் ஆதானி. என்னுடைய சொந்தத்தை இரத்த பந்தத்தை யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்களோ, என்னையும் அவங்க கஷ்டப்படுத்துகிற மாதிரி, என்னையை கஷ்டப்படுத்தினா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? சந்தோஷப்படுவீங்களா? என் சொந்தக்காரங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும், அவங்கள கஷ்டப்படுத்தினாலும் என்னையை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தி சொன்னாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். லா தசுப்புல் அம்வாத ஃபதுது அல் அஹ்யா. இறந்து போனவங்களை திட்டாதீங்க, அந்த திட்டுனால இறந்து போனவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஹயாத்தா இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் டிஸ்டர்ப் வரும். இறந்து போனவங்களை வம்பு கிழித்து பேசுறதுனால அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆகப்போதா? அவர் இறந்து போனது மண்ணுக்கு கீழே கிடப்பார். ஆனால் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததிகள், அவங்களுடைய குடும்பத்துக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்கும். உங்கள் அப்பாவுக்கு தெரியாதா, எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு தெரியுமா அப்படின்னு ஹயாத்தில் நல்லா இருக்கும்போது அந்த பிள்ளையை பார்த்து அவர் இறந்து போன வாப்பாவை பற்றி பேசுறது. உங்கள் அண்ணனை பற்றி தெரியாதா, இப்போ நீ தொழுகை வந்துட்டா உன் பின்னாடி பேக்ரவுண்டு தெரியாதா என்று பேசுவது இருக்கிறதே, இது நாகரீகமற்ற உரையாடல். இது அசௌகரியத்தை தரக்கூடிய உரையாடல், இது முகம் சுளிப்பை தரக்கூடிய உரையாடல் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார். எனவே இப்ராஹிம் நபி உலகத்துக்கு சொல்லி தரக்கூடிய முக்கியமான 4வது பாடம் என்னன்னா, உங்களுடைய உரையாடல் நாகரிகமாக இருக்கட்டும், முகசுளிக்கிற மாதிரி இருக்க வேண்டாம், யாரையும் வெறுப்புக்குள்ளாக்குற மாதிரி இருக்க வேண்டாம், யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி இருக்க வேண்டாம். சரியான முறையில் ரொம்ப பக்குவமான வார்த்தைகளோடு நிதானத்தோடு உங்களுடைய உரையாடல்களை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிர்கருத்து சொல்லக்கூடியவராக இருந்தாலும் சரிதான்,
உங்களுக்கு எதிராக திட்டம் தீட்டக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், ஏன் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலுமே சரிதான், அவர்கிட்ட பேசுறதையும் நீங்கள் பக்குவமும் பேசுங்க, நாகரீகமாக பேசுங்க, நாசூக்கா பேசுங்க என்பதை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தார்கள். ஆக இந்த 4 பாடம் என்பது இன்றைய தினம் ஈதுல் அல்ஹாவிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த தினத்தினுடைய பரக்கத்தினாலே நம்முடைய எல்லா காரியங்களும் லேசாக்கி தருவானாக. அவனுக்கு பிடித்தமான முறையிலே நல்வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கட்டுமாக. அடுத்தடுத்து நாம் செய்ய இருக்கக்கூடிய நல்ல அமல்களை முழுமையாக அங்கீகரிப்பானாக. எப்படி இந்த ஈதுல் அல்ஹாவிலே நாம் இங்கே இருக்கிறோமோ, இதுபோன்று வரக்கூடிய ஆண்டுகளிலே மக்காவிலே, மினாவிலே, அரஃபாவிலே இருக்கக்கூடிய நசீபை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கட்டுமாக. ஆமீன். பி ஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் வாலிஹி வஸ்ஹாபி அஜ்மாயின். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.